ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருமதி சத்யசீலம். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட அக்காவோட பூஜை ரூம் பத்தின தகவலை உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோவோட லாங் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா, அதுக்கு அடுத்தது நான், எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கச்சி இருக்கா. நாங்கள் 3 பேரும் ஒவ்வொரு கடவுளை ரொம்ப ஆசைப்பட்டு வணங்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு அம்மன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா சிவனப்பனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா முருகர்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நானும் என் தங்கச்சியும் சிவனப்பா மட்டும் இல்லாமல் எல்லா கடவுளையும் வணங்குவோம். அதே போல தான் என்னோட தங்கச்சியும் அம்மனை மட்டும் வணங்க மாட்டான். அவளுக்கு அம்மன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா கடவுளையும் அவளும் வணங்குவா. ஆனால் எங்கள் அக்கா அப்படி இல்லவே இல்லை. அவளுக்கு முருகரை மட்டும்தான் பிடிக்கும். முருகரை மட்டும்தான் அவள் வணங்கிட்டு வரா. நான் அம்மாலாம் சொல்லுவோம், நீ இந்த கடவுளை வணங்கிப்பாரு, உனக்கு இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவள் கேட்கவே மாட்டா. எனக்கு முருகர் என்ன கொடுக்குறாரோ அதுவே எனக்கு போதும், நான் முருகரை மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டின மாதிரியே முருகர் சிலை மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்கும். முருகர் ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற அந்த 6 படை முருகர் ஃபோட்டோ கூட அவங்க வீட்டில் இருந்த கேலண்டர் அது. அந்த கேலண்டரை தூக்கி போட மனசே இல்லாமல் அதை ஃப்ரேம் போட்டு அந்த 6 படையும் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி. பொதுவாக எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு வேண்டுதலை கடவுள்கிட்ட கேட்பாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனேயே அவங்க என்ன செஞ்சு தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்கோ கடவுள்கிட்ட, அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் எங்கள் அக்கா அந்த மாதிரி இல்லை. அவள் திடீர்னு பழனிக்கு போவாள். பழனிக்கு போயிட்டு அவளுக்கு வேண்டுதல்லாம் எதுவுமே வேண்டியிருக்க மாட்டாள். ஆனால் முருகருக்கு முடி கொடுக்கணும் ஆசைப்பட்டு திடீர்னு போய் மொட்டை அடிச்சிட்டு வந்துடுவா. அதே போல் தான் திடீர்னு சொல்லுவாள், நான் 48 நாள் முருகருக்கு விரதம் இருக்க போகிறேன், நான் நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவள் கடைப்பிடிச்சிட்டே வரா. சின்ன வயசுலேருந்தே அவள் கடைப்பிடிக்கிறா. சின்ன வயசில் விரதம் இருக்க மாட்டாள். ஆனால் காலேஜ் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாள். அந்த விரதம் எப்படி இருக்குன்னா, பச்சை தண்ணி கூட குடிக்கவே மாட்டாள். அந்த 6 நாளும் பச்சை தண்ணி குடிக்காமல் எந்த உணவும் உட்கொள்ளாமல் விரதம் இருப்பாள். அவ்வளோ கடுமையாக இருப்பாள். எனக்கெல்லாம் பார்க்க எப்படி தான் இவ இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அதாவது மேரேஜுக்கு முன்னாடி. ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் வேணால் நம்மளுக்கு மெச்சூரிட்டி கொஞ்சம் வரும். நம்ம ஃபேமிலிக்காக நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல்கள் இப்போல்லாம் செய்கிறோம். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் அது போல் இருக்க மாட்டோம். அதாவது விரதம் இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன். கடவுளை கும்பிடுவோம். ஆனால் இந்த விரதம் இருக்குதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மாக்கள் தான் செய்வாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு நம்ம செய்வோம். கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது காலேஜ் படிக்கிற டைம்லேயே அவள் விரதம் இருப்பாள். அதெல்லாம் பார்த்து எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி தான் இவள் சாப்பிடாம இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 6 நாள் மட்டும் இல்லைங்க, சஷ்டி விரதம் மட்டும் இல்லை, கிருத்திகை சஷ்டி அந்த நாட்கள்லாம் மாதத்தில் வருது இல்லையா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு சஷ்டிக்கு தான் விரதம் இருப்பாங்க. ஆனால் அவள் அப்படி இல்லை. 2 சஷ்டிக்கும் கிருத்திகைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே சாப்பிடாம அடுத்த நாள் காலையில் தான் உணவே எடுத்துப்பா. அவளுக்கும் பார்த்தீங்கன்னா முருகர் நிறைய சோதனைகள் தருவார். அவள் எளிதாக அவளுக்கு எதுவுமே கிடைக்காது. அதில் நிறைய சொல்லலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் மேரேஜ் ஆச்சு. அவளுக்கு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆச்சு. அதுலேருந்தே நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, என்ன தங்கச்சி விட்டுட்டு அக்காவை விட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன உடனே அவளுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பேபி நல்லா பிறந்துச்சு. ஆனால் அடுத்த 2 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவளுக்கு சரியாக நிற்கலை. அது மட்டும் இல்லாமல் அவளோட கர்ப்பப்பையிலையும் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சோதனைகளெல்லாம் தாண்டி கூட அவள் முருகரை அவரை நினச்சிட்டு மட்டும்தான் வணங்கிட்டு வந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு 2 குழந்தைகள், அதாவது 2 அழகான பெண் குழந்தைகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய சோதனைகள் அவளுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த நேரத்துலேயும் அவளை முருகரை மட்டும்தான் நினச்சிட்டு எப்போவுமே பூஜை செஞ்சிட்டே இருப்பாள். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, சஷ்டி விரதத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது தீபாவளிக்கு அந்த 6 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா அவளை ஒரு கோயிலுக்கு போக சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு. ஆனால் அவளுக்கு போக அங்கே விருப்பம் இல்லை.
அம்மா வந்து நல்லா திட்டினாங்க. ஏன் நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேற, நான் கோயிலுக்கு போன்னு சொல்கிறேனே ஆனால் நீ கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் வந்து போகாமல் தடுத்துட்டா. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அந்த சஷ்டி விரதம் 6 நாள்னா அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அவளுக்கு அம்மா போட்டுடுச்சு. நாங்கள்லாம் சொன்னோம், நீ வந்து அந்த கோவிலுக்கு போகலை அதனால தான் உனக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அம்மாவும் அதையே சொன்னாங்க. நம்மளாம் இப்போ என்கிட்டலாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் பயந்துடுவேன். அடுத்த நாளே அந்த கோவிலுக்கு நான் போயிடுவேன். அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டுதல் வந்து நான் இந்த மாதிரி மன்னிச்சிட்டேன், இந்த மாதிரி வருதுக்கு மறுத்துட்டோமா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. ஆனால் அவள் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. இது வந்து முருகர் எனக்கு கொடுத்த ஒரு செயல் தான், முருகர் தான் எனக்கு தந்தார், முருகர் வந்து எனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 6 நாள் சஷ்டி விரதம் இருப்போம் இல்லையா, 5 நாளில் வந்து அவளுக்கு தண்ணி ஊற்றி முடிச்சிட்டாங்க. அந்த 6வது நாள் கடைசி அந்த சஷ்டிக்கு அந்த சூரசம்ஹாரம் நடக்கலையா, அன்றைக்கி காலையில் என்ன பண்ணால் அவள் வந்து இப்போ தனியாக வீட்டில் இருக்கா ஃப்ளாட்டில், நாங்கள் இங்கே தனியாக இருக்கோம்ல. கடகடன் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணான்னா கடகடன் அவங்க வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் இருக்கிற சுவாமி பாத்திரம் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. நாங்கள் போகிறதுக்குள்ளேயே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சஷ்டி விரதத்துக்கு அன்றைக்கி ரெடி ஆகிட்டா. எங்களுக்கெல்லாம் அதை பார்த்து ஒரே ஷாக் ஆகிடுச்சு. முருகர் மேலே பைத்தியம்னா அவ்வளோ பைத்தியமாக இருப்பா அவள். ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் நினச்சிப்போம், இவள் வந்து நம்ம மற்ற கடவுளை வேண்ட சொல்கிறோம் ஆனால் இவ வேண்டவே மாட்டா பாரு, இவளுக்கு எவ்வளோ திமிரு பிடிச்ச ஒரு திமிரான ஒரு செயலை செய்கிறா அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். ஆனால் இப்போ எங்களை வந்து முருகர் வந்து எங்களுக்குள்ளே உணர்த்திட்டாரு. அவள் வந்து திமிரு பிடிச்சவில்லை, முருகர் மேலே அவ்வளோ பக்தியாகவும் அவ்வளோ அன்பாகவும் இருக்கா, முருகர் அவளை பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். முருகர் வந்து சோதனை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. முருகர் ஏன் அந்த சோதனையை தராருன்னு நாங்கள் இப்போது அவளால் உணர்ந்துட்டோம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து எதனா ஒரு கஷ்டம் வந்தால் வந்து நாங்கள் எல்லாரும் உடஞ்சி போயிடுவோம். ஆனால் அவள் அப்படி இல்லை, தைரியமாக எதிர்த்து நிற்பா. இதுதான் வந்து முருகர் வந்து அந்த முருகர் பக்தர்களுக்கு செய்கிற ஒரு அற்புதமான செயல். ஒரு கல்லை பார்த்திங்கன்னா செதுக்க தான் ஒரு சிற்பமாக உருவாகும். அதே போல் தான் முருகர் பக்தர்களை முருகர் செதுக்கிறாரு. அவங்களுக்கு சோதனையை தந்து அவங்கள ஒரு பெரிய கஷ்டம் அவங்களுக்கு வந்தால் கூட அந்த நேரத்தில் அவங்க மன தைரியத்தோடு நிற்கிறதுக்கு முருகர் அவங்களுக்கு துணை புரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நின்று சமாளிப்பான் அப்படின்னு சொல்லலாம். இதை நாங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தோம். அப்போ எங்கள் கையில் காசே இல்லை. அவள் என்ன பண்ணா, வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அப்போ அவள் வேலைக்கு போயிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவள் எப்படி அந்த வீடை முடித்து கொடுத்தா அப்படின்னு தெரியல. அந்த வீடு கட்டுறதை பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய செலவாகும். நடுவில் செலவுக்கு எங்களுக்கு காசு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அவள் அந்த தைரியத்தோடு அந்த வீடு கட்டி முடித்ததை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி தான் இவள் முடித்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்கள் அக்கா மூலியமாக தான் எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே போல் சஷ்டி விரதமும் எங்கள் அக்காவை பார்த்து தான் நான் இருக்கவே ஆரம்பித்தேன். முருகர் பக்தர்கள்னால் சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை பார்த்து நான் ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். முருகர் மேலே அளவு கடந்த அந்த பாசத்தை திமிருன்னு சொல்லக்கூடாது. அவரோட முருகர் மேலே அவங்க காட்டுற பக்தி அன்பு எல்லாமே சொல்லலாம். இந்த முருகர் சிலையை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த முருகர் சிலை பார்த்திங்கன்னா ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகர் சிலை. இந்த சிலை வாங்கணும் உடனே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கேட்டாங்க, ஆண்டி கோலத்தை போய் வாங்கி வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அக்கா அதுக்கு சொன்னால், முருகர் எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். எல்லாரும் பார்த்திங்கன்னா ஆண்டி கோலத்தை பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகரை வச்சு வணங்கவும் மாட்டாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவள் தைரியமாக அந்த சிலையை வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சா. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சிலை இப்போ எவ்வளோ சிரிச்சிட்டு அந்த சிலை இருக்கோ, அந்த வாங்கின புதுசில் அந்த சிலை அப்படி இல்லவே இல்லைங்க. அந்த சிலை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த முகம் பார்த்திங்கன்னா முருகரோட முகம் முறைச்சி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவகிட்ட நான் சொல்லலான்னு நினச்சேன், என்னடி சிலை முறைச்சி பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் வாய் வரைக்கும் வந்துடுச்சு. அப்புறமா சொன்னால் எதனா கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமலே வீட்டுக்கு வந்துட்டேன். அவள் என்ன
என்னை கூப்பிட்டு காமிச்சா, பாருடி இந்த மாதிரி நான் சிலை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொல்லலை, வந்துட்டேன், அவள் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணிட்டு நான் போனேன் அவங்க வீட்டுக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா வந்து அந்த சிலை வந்து அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருந்துச்சு. நான் நேற்று பார்த்த சிலையா இல்லை மாற்றி சிலையை எதுனா வச்சுட்டாலா அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதே போல் தான் இந்த முருகர் சிலை. இந்த முருகர் சிலை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை திறந்து அவகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். அவன் அடிக்கடி சொல்லுவான், இந்த முருகர் வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும், நான் எந்த கஷ்டம் சொன்னாலும் இவர் வந்து என்னை கேட்டு அதுக்கு வந்து செவிசாச்சு அந்த பலனை வந்து எனக்கு உடனே தருவார் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த முருகர் சிலை வந்து இந்த சேலத்தில் திறந்து இருக்காங்களா, ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அந்த முருகர் சிலை மாதிரியே இருக்கும். ஆனால் அங்கே ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே அவளுக்கு இது கிடச்சிருச்சு இந்த சிலை. அதாவது எங்கள் அக்காவோட வீட்டுக்கார் வந்து இந்த சிலையை வந்து வாங்கிட்டு வந்து தந்தாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த சிலை வந்து அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சேலத்தில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கிட்ட சொன்னோம், இங்கே பாரு, உனக்கு வந்து அதே முருகர் சிலை மாதிரியே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தாங்க விபூதி இல்லாமல், அதாவது பட்டை, விபூதி கூட வச்சுக்க மாட்டா, பட்டை அடிச்சிருப்பா, நெத்தி ஃபுல்லாக விபூதி எடுத்து அடிச்சுப்பா. அது எதுனா இப்போ ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம கிராண்டாக ரெடி ஆகிட்டுப்போம். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது விபூதி மட்டும் வச்சுப்பேன், பட்டை வைக்க மாட்டேன். ஆனால் அவள் அப்படி இல்லை, ஃபங்க்ஷனுக்கு கிராண்டாக ரெடி ஆனால் கூட அந்த பட்டையோடு தான் வெளியே கிளம்புவாளே. அவளை பார்த்து எனக்கு தோணும், இவளே அவ்வளோ பக்தியாக இருக்கும் போது நம்ம ஒண்டி என்ன இழைச்சவங்களாம், நம்மளை வந்து சிவனப்பாக்காக பட்டையோட தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பட்டை அடிச்சுப்பேன். ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பெருசாகி, அதாவது ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டை அடித்தா வந்து நம்மளை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு ஏஜ் வந்து சின்ன பசங்களாக இருக்கும் போது, அதுவும் டீனேஜ் ஏஜில் இருக்கும் போது பட்டெல்லாம் வச்சா வந்து உண்மையாக கிண்டல் பண்ணுவாங்க. வெளியே போனாலே அவளை நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவள் கண்டுக்கவே மாட்டா. அந்த பட்டையை அடிச்சுட்டு தான் அவள் போவாளே. அந்த பட்டையும் பார்த்தீங்கன்னா வெளியே போனோன்னு களைஞ்சிற மாதிரியெல்லாம் அடிக்க மாட்டோம். அப்படியே பட்டை தீட்டி, அதாவது தண்ணி எடுத்து பட்டை அடிச்சிட்டா அந்த பட்டை வந்து களையவே களையாதுல, அது போல் அடிப்பா. அவளோட பக்தியை பார்த்து நானும் அவகிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கூட விரதம் இருப்பாள் ஃபுல் டே. ஒரு முறை ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா, அதாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளோட ஆஃபீஸில் எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாரத்துலேருந்து வந்து அவளை வந்து இருக்க விடலை, விரதம் இருக்க விடலை எங்கள் வீட்டில். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அவள் கண்டுக்கவே மாட்டான். நான் வந்து இருப்பேன், எனக்கு வந்து அந்த விரதம் இருந்ததுனால எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த விரதம் இருக்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து நாங்கள் சொல்லுவோம், நீ பழனாச்சும் எடுத்துக்கோ, பால்னாச்சும் குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி இருக்கா. அதாவது இந்த பால் பழம் எடுத்துப்பா. ஆனால் அந்த சஷ்டி விரதம் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டா, அவ்வளோ கடுமையாக விரதம் இருப்பா. அவள் பக்தியை பார்த்து எங்களுக்கே நிறைய நேரம் பொறாமையாக இருக்கும். ஆனால் சில பேர் வந்து சொல்லுவாங்க, இவன் என்ன இவ்வளோ பக்தியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும் எங்கள் அக்காவை நினச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவல் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த முருகர் சிலையெல்லாம் எப்படி அவளுக்கு கிடைச்சது, யாரெல்லாம் கிஃப்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.